Hello friends, CE 3701 Estimation Costing and Valuation Engineering. இந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணுன்ற சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்த கொஷின்ஸ்க்கான நோட்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம ஆப் வந்து ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெஃபர் பண்ணிங்க. ஓகே, வாங்க இப்போ வந்து யூனிட் வைஸாக கொஷின்ஸ்லாம் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் அண்ட் கொஷின் டைப் வந்து எந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து வரும் பார்த்தோம்னா, யூனிட் 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் டைப் ஆகும். யூனிட் 3, 4 and 5 பார்த்தீங்கன்னா சம் தியரி கொஷின்ஸும் அதில் வந்து கேட்பாங்க. ஸோ அதன்படி இப்போ யூனிட் 1க்கான கொஷின் என்னென்னு பார்த்தோம்னா, இதில் வந்து ஒரு தியரி கொஷின் கொடுத்துருப்போம். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த கொஷின் வந்து ஒன் டைம் நல்லா படிச்சிங்க. ஒருவேளை எக்ஸாமில் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்ளம் கொஷின் அட்டம் பண்ணுறத விட இந்த கொஷின் அட்டம் வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் டைப் பொறுத்தவரை இந்த எஸ்டிமேஷன் ஆஃப் குவான்டிட்டி ஃபார் பில்டிங்ஸ் செப்டிக் டேங்க் ரிட்டர்னிங் வால், இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயே வந்து செப்டிக் டேங்க் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கேட்பாங்க. இந்த செப்டிக் டேங்க் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்ட் சிலே வந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுங்க. அதேமாதிரி ரெஃபரன்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஆப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாபிக் பேஸ் பண்ணி கொஷின்ஸ்லாம் வந்து எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அது வந்து ரெஃபர் பண்ணிங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டீட்டெயில் எஸ்டிமேட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தியரி டைப்பும் அதே ப்ராப்ளம் டைப்பும் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்தவரை சேம் அதே மாதிரி ஒரு கொஷின் வந்து தியரி டைப்பை கொடுத்துருப்பேன். இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் வருதா பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா இந்த கொஷின் வந்து ஈஸியாக அட்டம் பண்ணுறங்க. அப்படி வரலன்னா இந்த 3 ப்ராப்ளம் டைப்லேருந்து எதனா ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். மேக்ஸிமம் இதில் மென்ஷன் பண்ணி இருக்கிற கொஷினே கூட வரலாம். அப்படி இல்லைனா இதை மாடல் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அனதர் கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பொறுத்தவரை இதில் வந்து ரெண்டாவது கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்ட் சிலும் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிட் 3 இந்த 13வது கொஷினை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஷின் வந்து ஹை பாசிபிலிட்டி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை இந்த ரெண்டாவது கொஷின் நல்லா கம்ப்ளீட்டாக படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற கொஷின் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்தவரையும் டோட்டலாக வந்து 5 கொஷின் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு 4 கொஷின் நல்லா படிச்சுங்க. ரிமைனிங் அந்த 5வது கொஷின் வந்து டைம் இருந்தால் படிங்க. அண்ட் லாஸ்ட்டாக யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் வேல்யூவேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து தியரி டைப்பாக கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுங்க. அதேமாதிரி தேர்ட் கொஷின் பொறுத்தவரை 2 மார்க்ஸ்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பிக் கொஷின் வந்து 4 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு 4வது எக்ஸ்பிளைன் தி மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் டிப்ரிசியேஷன், இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுங்க. இந்த யூனிட்லேயே சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4 கொஷின் நல்லா படிச்சுங்க. ரிமைனிங் அந்த 5வது கொஷின் வந்து டைம் இருந்தால் படிங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்ட் சி பொறுத்தவரையும் இந்த குவான்டிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி டயக்ராம் ஒன்று கொடுத்துட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸு, பிசிசி, அப்புறம் இந்த எர்த் ஒர்க் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி இந்த ரெண்டாவது கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த ரெண்டாவது கொஷின் நல்லா படிச்சுங்க. மெயினாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அதில் எது கொஷின்ஸ்லாம் ஜஸ்ட் மாடலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். அதேமாதிரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பொறுத்தவரை இப்போத்தி யூனிட் 3 தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருந்தோம். ஏற்கனவே வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் நான் ஷோ பண்ணிடுறேன். ரிமைனிங் யூனிட்டான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற டாபிக்ஸ்லேயே இருக்கிற சிம்பிள் பேசிக் ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் படிச்சுங்க. இப்போது நான் வந்து யூனிட் 3க்கான கொஷின் மட்டும் ஷோ பண்ணிடுறேன். இதுலேயே வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிற கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதை நல்லா படிச்சுங்க. ஓகே, எல்லாருமே எக்ஸாம் நல்லா படிங்க. அண்ட் ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாமே டெவலப் பண்ணிவிட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.